இந்த ஊர் தானா? ஆமா ஆமா இந்த ஊர் தான். என்னப்பா யார் வேணா? டிவி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதான் குடுத்துட்டு போலான்னு வந்தோம். டிவி ஆர்டர் பண்ணாங்களா? நாங்களாம் பண்ணலையா? இரு அந்த வீட்டுல யாருன்னா பண்ணாங்களா கேட்கலாம். ஆறுமுகா ஆறுமுகா, என்ன விஷயம் எங்க வீட்டுல கூப்பிடுறீங்க? டிவி எதனா ஆர்டர் பண்ணீங்களா? எங்க வீட்டுல தான் 55 இன்ச் இருக்க டிவி, நாங்க ஏன் ஆர்டர் பண்ணணும்? ஆர்டர் பண்ணீங்களான்னு தான் கேட்டேன். வீட்டுல 55 இன்ச்சு 75 இன்ச்சு எல்லாம் கேட்டேன். கிண்டல் பண்ற பொருள்ல பேசாதீங்க, பெரிய மனுஷன்ட்டு மரியாதை கொடுக்குறேன். ஏமா நான் இப்ப கேட்டேன், டிவி ஆர்டர் பண்ணீங்களான்னு கேட்டேன். டிவி எடுத்துட்டு வந்துக்கிறாங்க. நான் தான் சொல்றேன்ல 55 இன்ச் டிவி எங்க வீட்டுல இருக்குன்ட்டு. அப்ப நீங்க ஆர்டர் பண்ணல அதானே? ஆமா, எங்க வீட்டுல 55 இன்ச் டிவி இருக்கு. திரும்ப திரும்ப நான் 55 இன்ச்சு டிவி இருக்குது 55 இன்ச்சு டிவி இருக்குது. நான் எங்க உங்க வீட்டுக்காரன்? எங்க வீட்டுக்காரு 55 இன்ச் டிவில படம் பார்த்துட்டு இருக்காரு. இங்க பாருமா, வெறுப்பேத்தி கிடக்காத. 55 பாக்கட்டும் 60 பாக்கட்டும், கூப்பிடாவன. என்னங்க 55 இன்ச் டிவில படம் பார்த்தது போதும், வெளியே வாங்க. என்னடா கரெக்டா இங்க தானே? இந்த அட்ரஸ் தான்டா, இதுங்க தான்டா சட்டாயிக்கிட்டுங்க. இங்க பாருப்பா, இந்த அட்ரஸ் தான் என் வீட்டுல ஆர்டர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா என் வீட்டுல டிவி இருக்குது. இந்த இடம் தான் சொல்றானே. என் வீடு இல்லைன்னா அவங்க கூட இருக்கான். எங்க வீட்டுல தான் 55 இன்ச் டிவி இருக்கு, நாங்க ஏன் ஆர்டர் பண்ண போறோம்? சும்மா பேசி கிடக்காதா? உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. உங்க வீட்டுக்காரன் கூப்பிடு. என்ன சத்தம்? வர இப்ப ஆரம்பிக்கான். டிவி எதனா ஆர்டர் பண்ணியா? டிவியா? எங்க வீட்டுல தான் 55 இன்ச் டிவி இருக்குது, நான் ஏன் ஆர்டர் பண்ண போறேன்? திரும்பி ஆரம்பிச்சிட்டா. டேப்பா, என் வீடு இருக்குது உன் வீடு இருக்குது. நான் ஆர்டர் பண்ணல, நீ தான் ஆர்டர் பண்ணிருக்கணும். ஏய், நீ ஆர்டர் பண்ணியா? எங்க நம்ம வீட்டுல தான் 55 இன்ச் டிவி இருக்கு, நான் ஏன் ஆர்டர் பண்ண போறேன்? கரெக்ட், நம்ம வீட்டுல தான் 55 இன்ச் டிவி இருக்குது, நம்ம ஏன் ஆர்டர் பண்ண போறோம்? டே சாவுக்கு ஆக்கீங்களா? இந்த அட்ரஸ்ல இருந்தா டிவி ஆர்டர் பண்ணிக்கிறீங்க, என்னடா சத்தாய்க்கிறீங்க? தம்பி தம்ம துணுக்குற, மிச்சமா பேசுற வெள்ள வச்சுக்காத. அவங்களா மிச்சமா பேசிட்டா. டிவி ஆர்டர் பண்ணிட்டு சத்தாச்சு நிக்கிறீங்க. நான் ஆர்டர் பண்ணலப்பா, அவங்களும் ஆர்டர் பண்ணலையா? நீ வேற ஆர்டர் தூக்கி வந்து எங்க கொடுக்குற? யோ, ஒரு லேடிஸ் தான் போன் பண்ணி ஆர்டர் பண்ணிச்சு. லேடிஸ்னா அது அந்த பப்பளம் தான். யோ, எங்க வீட்டுல தான் 55 இன்ச் டிவி இருக்கு, நான் ஏன் ஆர்டர் பண்ண போறேன்? என்ன சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்கேன்? இருமா, ஏதோ லேடிஸ் ஆர்டர் பண்ணாங்கன்றாங்க, அதனால தானே கேட்டேன். ஏன் உன் பொண்ணாடி லேடிஸ் உன் பொண்ணாடி ஆர்டர் பண்ணிக்கலாம்ல? எங்க வீட்டுல தான் டிவி இருக்குதாடா. என்ன கேட்காம தான் என் பொண்டாட்டி எதுவுமே பண்ண மாட்டால. ஒருவேளை பண்ணிருந்தா? பண்ண மாட்டா. படித்தாண்டா பத்தினின்வாங்களே, அது மாதிரி என் பொண்டாட்டி என் பேச்சை மீறி ஒண்ணுமே செய்ய மாட்டா. செஞ்சு இருந்தா? இதே இடத்துல நான் தீ குளிக்கிறேன்டா. நம்ம பிள்ளை தீ குளிக்கிறான். வாய் பேசுறவன் எப்போ கரெக்டா செஞ்சுக்கிறான். என்ன தம்பியா, நம்ப மாட்டீங்களா? ஏய் சாவித்திரி, என்ன மாப்பிள்ள, என் பொண்ணு கூப்பிட்டியா? எங்க சாவித்திரி மாமா? இல்ல டிவி பாத்துன்னு இருக்குது. பாத்தீங்களா? டிவி இருக்குது, டிவி பாத்துங்கிறான். என்ன மாப்பிள்ள, இன்னொரு டிவி ஆர்டர் பண்ணிக்கிறியா? என்னத்துக்கு முன்னாடி டிவியா? கூப்பிடு சாவித்திரியா. சாவிமா, என்னம்மா சாவிமா? டேய் சாவித்திரின்னு கூப்பிடுறா, கர்ம பூச்சவன. என்னடா ஆர்டர் புடிச்சுக்கிற? இந்த தத்திர முச்சுங்க எப்படி பண்ணான்னு எனக்கு என்ன தெரியும்? சாவி என்னப்பா? வீட்டுக்கார் கூப்பிடுறேன். என்னங்க? டேய், இந்த சாவி இல்ல, திண்டுக்கல் பூட்டு. ஹை, டிவி. ஏய் அது நம்பத்து இல்ல. ஏமா டிவி நீ தானே ஆர்டர் பண்ண? ஆமா, நான் தான் ஆர்டர் பண்ணேன். போய் ஒரு லிட்டர் பெட்ரோல் என்னடா கொளுத்திடலாம் வேணா? ஏய் நாடி நடக்குது இங்க. டிவி இருக்கும்போது எதுக்கு டிவி ஆர்டர் பண்ண? அது லைன்ல வருது, பொறியா வருது, அதனால தான் ஆர்டர் பண்ணேன். மாப்பிள்ள, பொறியா வர டிவி நான் பாக்குறேன். புது டிவி நீங்க பாருங்க. இங்க பாருங்க, அப்பா சொல்ற மாதிரி பண்ணிக்கலாங்க. உன் மேல நம்பிக்கை வச்சுடாடி, எல்லாத்தையும் இப்படி பண்ணி விட்டாடி. அப்படியே யோகி மாதிரி பேசுன, கொளுத்தி பண்ணு, கொளுத்திக்கோ. பாத்தியாடி, அவனா என்ன கேள்வி கேட்கற மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப என்ன ஆயிப்போச்சு? இன்ஸ்டால்மெண்ட்ல தான் எடுத்துக்கிறேன், மாசம் கொடுத்துக்கலாம். யாரு கொடுக்குற? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. டிவி இருக்குது இல்ல, இந்த டிவி வேணா குட்டான்னு சொல்லலாம். உங்க அப்பா டிவி கடை நீங்க ஆர்டர் பண்ணுவீங்க, அப்புறம் வேணான்றீங்க. தம்பி எனக்கு தெரியாம என் பொண்டாட்டி பண்ணிட்டா, மன்னிச்சுங்க. அது எப்படிப்பா மன்னிக்க முடியும்? ஒண்ணு கொஸ்டின் செத்துரு, இல்லன்னா டிவி வாங்கிக்கோ. ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், அத்தையே பிடிச்சிக்குவியா? டேய் நம்ம டிவி நல்லா இருக்குது, வானாடி இது. ஆஹா, எனக்கு வேணும். அந்த டிவி ஓடல. இங்க பா சாவித்திரி, நல்லா ஓடுகிற டிவியே ஓடலன்ற. நான் தான் ஓடலன்ற, அப்புறம் ஓடுதுன்றீங்க. ஏண்டி 55 இன்ச் டிவி வாங்கிக்க வேண்டியதானே, நல்லா ஓடும். எனக்கு இதுவே போதும். ஆனா எனக்கு வேணாம். அதெல்லாம் மாத்த முடியாதுங்க, நான் டிவி வாங்கிட்டேன், அந்த டிவி ஓடல. ஓடலன்னு எனக்கு நெருப்பி, அப்புறம் டிவி வாங்கி தரேன். அவ்வளவுதானே, டிவி ஓடலன்னு வாங்கி தருவல, இரு வரேன். பாத்தியா, ஓடல. அடி பாவி, பின்னாடி டிவியை சுக்குனூரா வச்சிட்டா. அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, டிவி ஓடுறதுல எனக்கு டிவி வாங்கிட்டா. நல்ல பொண்டாட்டி அவனுக்கு. நாங்க டிவி வாங்கியா? மாசம் டிவி ஒழுங்கா கட்டுருங்க, இல்லன்னா டிவியை வந்து தூக்கின்னு போயிடுவோம். அதெல்லாம் எங்க வீட்டுக்காரர் கரெக்டா கட்டிடுவாரு. சரி எதனா சில்லறை விடுங்க, டீ குடிச்சிட்டு போனோம். மாப்பிள்ளையே குடு, நானும் அவங்க கூட போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். என்ன இந்த ஆள் நம்ம கூட டீ குடிக்க வரேன்றான்? அட அவன் அச்சு டீ எல்லாம் குடிப்பான்டா. அப்படி சொல்லக்கூடாதுப்பா, மீன் டீ சொல்லணும்.
இது வேற வில்லுக்கம் வேற. சரி கூட டக்குன்னு சில்றா. ஏய் புடி இந்தாங்கப்பா. 50 ரூபாவா? வாடா போலாம். நானும் வரமா ஏய் போயா கழட்டி கடிப்பா வந்தனா. ஏய் போயா. மான மரியாதை எல்லாம் போச்சுரு. உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் போச்சுரு. போனா போட்டோம், எனக்கு என்ன வந்துச்சு? வாங்க நம்ம 55 இன்ச்சு டிவில படம் பார்க்கலாம். 300 ஆகிட்டே 300.